என்னடா காட்டுக்குள்ளலாம் கூட்டு போறீங்க गाइस இது ஒரு அட்வென்ச்சர் vlog-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்ல பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு பிரதோஷம், அதாவது ஒரு ஸ்பெஷலான பிரதோஷம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்னிங்கே நம்ம கோயில் போக வேண்டியது போகல. ஸோ இப்போ ஈவினிங் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். எந்த கோவில் போகிறோம் அப்படின்னு ஈவினிங் டைமில் தான் போய் இந்த பிரதோஷம் வந்து அபிஷேகம் எல்லாமே நடக்கும், நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஸோ எந்த கோவிலுக்கு எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்பதான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே गाइस ஒயிட் அண்ட் ஒயிட் அதோட ஃபேவரட் போட்டிருக்கோம் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு என்னவோ ஃபீல் ஆகுது. பேர் ட்ரெஸ் இன்றைக்கி தான் எதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. என்றைக்குமே இப்போ நான் ஒரு மாதிரி போட்டேன்னா அவர் ஒரு மாதிரி போடுவார், இல்லை அவர் ஒரு மாதிரி போட்டால் நான் ஒரு மாதிரி போடுவேன். ஸோ இன்றைக்கி ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர், நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கிறோம். ஸோ ஓகே கைஸ், நிறையா சொல்லலாம். ஸோ வாங்க எந்த கோயிலுக்கு போகிறோம் எங்கே அப்படின்றத மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ரொம்ப ஆசையான கோயில், ரொம்ப லக்கியான கோயில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனாலே அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு அந்த கோவில். நம்ம எந்த கோவில் போனாலும் அந்த ஸ்பெஷல் இருக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பட் அந்த கோவிலுக்கு போனால் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறோம், என்ன ஸ்பெஷல், அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், அடுத்து வண்டி எடுக்கணும். வண்டி நான் தான் ஓட்டுவேங்கிறதுனால vlog எடுக்க முடியாது. ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கோவிலில் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே வாங்க வாங்க எங்களோட நீங்களும் வாங்க கோவிலுக்கு. गाइस ஃபைனலி கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ எந்த கோவில்னு பார்க்குறீங்களா? பாரு மாடு திவ்யா கோவிலுக்கு வந்துட்டோம். गाइस கோயிலுக்கு வந்தாச்சு. ஏய் தட்டு திங்குது. ஸோ இந்த ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபேவரட் டெம்பிள் ஓடிடலாம் அப்படின்னா அது வாட்டுக்கு போகுது. இங்கே என்ன ஸ்பெஷல்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பைரவர் இருப்பாங்க, காட்டுறவங்களுக்கு வாங்க. இந்த ருத்ராட்சம் போட்டிருக்காங்க பாருங்க. பைரவா பிஸ்கட் கொடு, ஃபஸ்ட்டு பிஸ்கட் கொடுமா. அங்கே பாருங்க பைரவரை பாருங்க. ஒரு பாக்கெட்டு கொடு, ஒரு பாக்கெட்டு இங்கண்டா. ஓ ஃபோனு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே லாவணியாட்டையும் கொடு. லாவணியா எடு. அவன் வராமா? அம்மா இவனுக்கு கொடுமா, நீ கரெக்டு லாவணியா, நீ தான் அவனுக்கு கரெக்டு இவளுக்கு. ஏய் போடி. கவரை பார்த்தோன்னு சுற்றி வந்துருக்கு. மா வீங்களுக்கு கூடியே பிரிச்சு கொடு. ஓடி வந்து நீ புடுங்குறடா, அடிச்சு புடுங்க. गाइस ஃபர்ஸ்ட் இந்த சாமி கும்பிட்டு போலாம் வாங்க. ஏய் ஹலோ எஸ் மீ. ஃபர்ஸ்ட் இந்த சாமியை கும்பிட்டு போலாம். சர் ஹை ஒன்றும் பண்ணாது. ஐயா நான் தான் நிற்கிறேன்ல. அப்படியே யூட்டன் போட்டு வருவான் இப்போ அவன். அவள் அது அவள் கும்பலது. ஐயோ கற்பூரம் எங்க இந்த இருக்கு. நான் விளக்கு கற்பூரம் ஏற்ற போகிறேன், போகும்போது தரேன். திவ்யாவை சூழ்ந்துருக்காங்க எல்லாரும். யூடியூப் ஃபஸ்ட்டு இவரை பார்த்தாச்சு. இங்கே பாருங்க गाइस எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. வரும்போது கொடுப்போம். பைரவை பார்த்தீங்களா எவ்வளோ பைரவர்னு. ஸோ இது ஆக்சுவலி நம்ம கோயில் மாதிரி. இந்த ஐயர் நமக்கு ரொம்ப க்ளோஸ், நல்லா பேசுவார் நம்மக்கிட்ட, ரொம்ப அன்பானவர். செல்ல குட்டீஸ் விநாயகரை கும்பிடுங்க.
கற்பூரத்தை ஏற்றுங்க. எப்படி இருக்குது லாவண்யா இந்த கோயிலோட பிரகாசம் எப்படி இருக்குது? மேலே தான் இன்னும் மேலே வந்து பாரு மரசலாயிரும். பயங்கரமாக இருக்கும். ஐ லைக் தட். எனக்கு ரொம்ப லக்கியான கோயில் இது. என்ன திவ்யா? அப்பனே விநாயகா ஞான பண்டிதா. அடுத்து முருகர்கிட்ட போகிறாங்க திவ்யா. முருகா முத்துக்குமரா ஞான பண்டேதா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு, அரோகரா, கந்தனுக்கு, அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. முருகப்பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானும் திவ்யாவும் வரும்போதே பிஸ்கட்டு, அப்புறம் ஊதுபத்தி, சாம்பிராணி, நெய் விளக்கு, அப்புறம் பாருங்கள் பாப்பா மாலை வச்சுருக்கா. நான் வந்து மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் கிளம்பிட்டு நேராக கோவிலுக்கு வந்துட்டோம். திவ்யா 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 அம்மா மேலே போயிட்டு கீழே வரணுமா? கீழே இருந்தே எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு போகணும். கீழேருந்து போகணும். அந்த ஆஞ்சநேயர் மட்டும் எப்பவும் போல் எப்பவும் போல் மறந்துட்டேம்மா வரும்போது. ஓகே பாருங்க காய்ஸ் சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். மேலே எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம் அது சரி. நான் சொன்னல பாப்பா இங்கே தான் அந்த மஞ்சள் குங்குமம் போகணும். ஐயோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கோ மழை பெஞ்சதுனால. ஆமாண்டா வாங்கிட்டு வந்துருக்கலாம். அது மட்டும் மறந்துட்டேன். ஸோ கற்பூரத்தை வச்சு கொளுத்துமாண்ணா பாருங்க. நாகராஜா மன்னிச்சிருப்பா. நாகராணி நாகராஜா நாகராஜா நாகராணி மன்னிச்சிருங்க. ஸோ எப்பயுமே மஞ்சள் குங்குமம் நான் மறந்துடுறேன், என்னமோ தெரியல. ஸோ என்னமோ தெரியல, உங்களுக்கு மட்டும் அவன் வஞ்சனை வச்சுக்கிறான், மறந்துடுறேன். அவங்க அப்பனை மட்டும் மஞ்சனை வைக்க மாட்டான். கும்பிட்டாச்சு நாகராஜா நாகராணியை கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து மேலே போகிறோம். படியில் ஏறி போக போகிறோம். ஐயப்பன் கோயில் போகணுங்கள்ல, அப்போ புரியல அந்த மாதிரி இருக்குது. என்ன சொன்ன? ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஒரு சாங் பாடுவீங்களே, கல்லும் சன்சாட பேர் சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். இவர்தான் மதனோட அண்ணன். யூனோ யா ஐ நோ. லொக்கேஷன் பாருங்க பங்கமாக இருக்குது காய்ஸ். இங்கே ஒரு முருகர் இருக்கார். ஃபஸ்ட்டு இங்கே கும்பிட்டுடலாம். இது எப்படி தீப்பெட்டி வாங்கினியா? விநாயகா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ண சொல்லு விநாயகா, அந்த விலாகு பார்க்குறவங்கள. கும்பிட்டியா விநாயகரை? காத்து 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 முருகர் முருகர் அழகென்ற சொல்லுக்கு முருகா உன்னருளன்றி உலகிலே. யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. வண்ண மயில் ஏறும் எங்க மயிலோட மயில் மயில் பாட்டு பாடு. வண்ண மயில் ஏறும் என் தங்கவடி வேலோ கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ இனி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ. வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா, வீரவேல் முருகனுக்கு ரோகரா. அப்புறம் என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் டைம் வருது. எப்படிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? பிடிச்சிருக்கா? மலை ஏற உரியாடா டே அப்படின்னு திட்டுறேன் மனசுக்குள்ளே. இவன் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் லாவண்யா. ஒரு கோவில் இருக்கு, அது அச்சர பக்கத்துல இருக்கு. அச்சர பக்கத்துல இருக்கு சிவனுக்கு, அதுவுமே அப்படிதான். அது இன்னும் ஏறுன்னு வச்சுக்கோ, அங்க நின்று உலகத்தையே பாக்குற மாதிரி இருக்கும் அந்த அச்சர பக்கம் கோயில். ஏமா ஒரு அட்வென்ச்சரா இருக்கே. ஓ போங்க போங்க. பார்கேன் ஏறுடா மதன். பார்கேன் ஏறுங்க காய்ஸ். ஒரு ஆளை பாரு நாக்கு தள்ளிருச்சு. வீவ பாரு பங்கமா இருக்கு. ஏமாத்து சீரியல் லைட்லாம் கட்டுறாங்கம்மா. ஆமாம் இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா? போகிறோம் போய்க்கினே இருக்குமே அளவில்லா.
அங்க வர் வியூவை பாரு, அங்கே பாருங்க காய்ஸ், சிவனே லிங்கம். அங்கேயும் போவோம் நம்ம இப்போ. காய்ஸ், இந்த கோயிலுக்கு வர்றப்போ மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க, அடுத்து விபூதி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஓம் நம சிவா. இவர் யாருன்னு தெரியுதா திவி? அகத்தியர். அங்கே வர இந்த வியூவே செம்மையாக இருக்குது திவி. சூப்பர் சூப்பர். கொட்டு கொட்டு, வேண்டிக்கிட்டே கொட்டு. நம்ம கஷ்டமெல்லாம் போகணும். கூடிய சீக்கிரம் இந்த சூப்பர் சாட்லாம் கேட்கக்கூடாது, நிலமை மாறணும். அகத்தியர் ஐயா, குருநாதா, கொட்டு கொட்டு. கையை அடக்கி கொட்டணும். பாரு, விபூதி ஆக்கிட்டா இவ. கையை அடக்கியே கொட்ட மாட்டேங்கிறேன். மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கா இந்த வி. மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாகிட்டா திவி. அதுக்கு தான் வெள்ளை ட்ரெஸ் போடணும். ஓம் நம சிவாய. எதனா சொல்லிக்கிட்டே கொட்டுடா. ஓம் நம சிவாய. அப்புறம் எதுக்கு மைக்கு போட்டுருக்குற? அதுக்கப்புறம் விளாக் எடுக்கிறேன். ஓம் நம சிவாய. நீ தான் பூசாரியாச்சு. கண்ணுல இல்லாம பூசுவாங்க. அறிவாளி சிவனடியார். ஓம் நம சிவாய. பவுடர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓம் நம சிவாய. கீழே கீழே. சூடம். கும்பிடுங்க கும்பிடுங்க. ஓம் நம சிவாய். ஓம் சிவாய. சிவாய. ஓம் போட்டுடலாமா? போங்க போங்க. பட்டையை போட்டால் தான்ப்பா ஒரு நிம்மதியாகவே இருக்குது. நீங்கள் இந்த பட்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்பா, என் மூஞ்சி இப்போ தான் ஒரு பிரைட்னஸே இருக்குது. பட்டையை போட்டோன்னே நிம்மதியாக இருக்குது. கைஸ், இப்போ வந்து நம்ம சிவன் கிட்ட வர போகிறோம். பெரிய சிவன் அப்பா பிரதோஷத்துக்கானே. ஓகே, வந்தாச்சு. சிவன் அப்பா கிட்ட அம்மா கீழே. அதுக்கு போகணும். போயிட்டு வந்துடுவோமா? உங்கள் ஆள்கிட்ட போயிட்டு அப்புறமா மேலே வருவா. அப்புறம் லேட் ஆச்சுன்னா கீழே போக முடியாது. எங்கால் யாருன்னு சொல்லுங்கள் கைஸ். இருங்க, வீவை சரியா இருக்க லாவணியா? பார்த்து இறங்கணும். எதுவாக இருக்கணும். லாவணியா நினைக்கும், டேய் எங்கெல்லாம் எனக்கு கூப்பிட்டு போறீங்க, டேய் என்னடா காட்டுக்குள்ளலாம் கூப்பிட்டு போறீங்க. காய்ஸ், இது ஒரு அட்வென்ச்சர் விலாகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி என்ன இருக்குது காட்டுக்குள்ளே, இந்த மலைப்பகுதியில் என்ன இருக்குது? லாவணியாவை காட்டில் லாவணியா தான் நீங்கள் சிரிக்கணும் முடியும். ஏய் பாத்திரி, ஃபைனலி இந்த ஒரு அடர்ந்த காட்டை தாண்டி வந்துரு பாருங்கன்னு வந்துரு சாமி. ஆனால் முள்ளெல்லாம் இல்லை, பரவாயில்ல. கல்லுங்க தான் குத்துது இல்லை திவி? ஆமாம். எங்கடி போக்கா போயிட்டு இருக்க? யாரை பார்க்க போற? யாரை பார்க்க போறேன்? உன் ஆள் யாரு? ஏன் ஆளை பார்க்க போறேன்.
வால் நான் தான் எடுத்து வந்துட்டு இருக்கேன் பின்னாடி. கேட்க வால் நான் பின்னாடி இருக்கும்போது எங்கடி முன்னாடி போயிட்டு இருக்கேன்? நீ முன்னாடி போடா. ம் விலாக் முன்னாடி எடுக்கணும், என்ன பின்னாடி எடுத்துக்கிட்டு இருக்க? பெரிய அவ்வளோ ஆளை பார்க்குறதுல அவ்வளோ ஆனந்தம். அம்மா ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அச்சச்சோ. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் அதாண்டி ஒரு பிரச்சனை, தூக்கிடுவாங்க சிலைங்கள்லாம். காய்ஸ் இங்கே நம்ம ஐயப்பன் இருந்தார், சூப்பராக இருந்தார், அழகா இருப்பார் ஐயப்பன். இங்க ஸோ யாரோ கடத்திட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க, உடச்சி வச்சிருக்காங்க. விடு, அவர் இருந்த இடத்துல ஒரு கொளுத்திட்டு வா, ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு வா இருந்த இடத்துல. இந்த மாதிரி காட்டு கோயிலெல்லாம் அப்படி தாண்டி பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம கீழே கொண்டு கூட வச்சுருப்பாங்க, சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு வந்துரு. சூப்பராக இருப்பார் இங்கே. ஆனால் அழகா இருப்பாரு, அப்படியே அந்த வடிவம் இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கும் மூஞ்சி, லட்சணமாக இருக்கும், லட்சணமா இருக்கும் மூஞ்சி. சந்தனத்திலே இது பண்ணியிருப்பாங்கண்ணா. காய்ஸ் இந்த கோயிலோட லொக்கேஷன் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். எனக்கு இது மோஸ்ட் ஃபேவரட் டெம்பிள். நான் சென்னைக்கு வந்து ஒரு 10-13 வருஷம் ஆகும். இந்த 13 வருஷத்தில் எனக்கு ஃபேவரட் டெம்பிள்னால் இந்த டெம்பிள் தான். அது என்னமோ தெரில, இங்கே வந்தால் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இதில் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. ஏம்மா அதான் மில்லு ஃபேக்ட்ரி ஓடுது. ஏறிக்கிட்டே இருக்கும், பின்னாடி வந்துங்க சண்டை சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவல். ஐயோ சாரி தங்கச்சி. அங்கெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கு பாரு, இல்ல அங்கெல்லாம் நெருங்கிட்டோம். தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஏம்மா போய் சாமியை கும்பிட்டு உட்காந்துட்டு தாண்டியா போகணும். ஏம்மா வந்துட்டோம் காய்ஸ் கோயிலாண்ட. இங்கே இருக்குடி எருவேன், பார்க்குறீங்களா? எங்கள் அப்பன் எல்லாத்துக்கும் மேலானவன். தங்கமே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? பிச்சு கொடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சாப்பாடு கொடு. லாவணி அதை கையில் வாங்க, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. பிச்சு சாப்பிட்றீங்களா? மொதல் 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன், கீழே ஒன்று இது பண்ணிடு, கீழே பசங்களுக்கு ஒன்று வச்சிரு. சுவாமி சாப்பிடுங்கடா, பசியில் இருக்கானுங்க, பல பசியில். சாப்பிடுங்கடா. என்னையா மாமா முடிக்கிற? லியோ ஸ்மெல்லு. நீ ஒன்று கொடு கையால். ஏய் கொடு, பயப்படாமல் கொடு. எக்கி பிடிக்கக்கூடாது தங்கம், அவன்கிட்ட கொடுக்காத, அவன் எக்கி பிடிப்பான் கருப்பு, அவன்கிட்ட கொடு. பயந்துக்கிட்டே கொடுக்குறாங்க. நான் அவளாவது தைரியமாக ஒன்றாவது கொடுத்தா, நான் ஒன்று கூட கொடுக்காம இருக்கேன். ஓகே பிஸ்கெட்டை காலி பண்ணுங்க செல்லக்குட்டீஸ், கொடுங்க செல்லக்குட்டி. இந்த கோயிலில் ஸ்பெஷலே என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னேன் காய்ஸ். அது என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இங்கே இருக்க லிங்கத்துக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணணும். என்ன விபூதி பாக்கெட் கொடு. ஓம் நம சிவாய. காத்துல பிறக்குதுன்னா இந்த பக்கம் இன்னும் போடுங்க. போ அங்க பருப்ப நல்ல வேலை, அதுதான் நான் ஃபுல்லா ஒயிட்ல வந்து. சூளம் தள்ளி வாடா, அந்த பக்கம் தான் காட்டுது.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேக பொருளாக வாங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியா இருந்தாலும் ஒரு 7 மணிக்கு மேலே இது பண்ணுவாங்க பிரதோஷத்துக்காக. எப்பயுமே இது அணையாத விளக்கு. இங்கே போயிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் என் விளக்கில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஏற்று திவ்யா, நீ தீபம் ஏற்ற போகிறேன் காய்ஸ். இங்கே ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன். ஏற்றி விட்டுரு. அப்படியே உள்ள வச்சிருக்கா லைனா. எல்லாருக்கும் போய் ஏற்று நீயே. இந்தா நான் நம்ம எல்லாம் 5 பேருக்கும் வாங்கிட்டு வந்தேன். 2 ஏற்றுவேன் 2. இந்தா சிவனே, நல்ல ஒரு விஷயத்தை எங்களுக்கு முடிச்சு கொடுப்போம். நல்லபடியாக இந்த விஷயம் முடிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மனசு நிம்மதியாக வாழணும்ப்பா. அவங்க எல்லாம் சிவன் தான் அவர் கூட பிடிக்கும் அவங்க. என்னடா வேணும்?
ஃபைனலி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக சாமி கும்பிட்டோம்ல. எங்களுக்கு விபூதி வைக்கவே இல்லை நீங்கள். வைக்கணுங்க, நீங்கள் தாங்க வச்சுக்கணும். ஏன்னா நான் ஐயராங்க, நான் எடுத்து வைங்க. போங்க போங்க. அண்ணாந்து பூசம் வந்து அண்ணாந்து பூசம் பட்டையை போடு. பட்டையை ஐயோ நல்லா இருக்குமா? போடு பட்டையை. எதுக்கு எனக்கு கலாய்க்கிறதுக்கா? எனக்கு பட்டை கட்டக்கா. சூப்பர்மா. உனக்கு என்னம்மா பட்டையும் கூட்டையும். ஓகே காய்ஸ், எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே போகலாமா? கீழே இன்னும் நிறைய சாமி இருக்குது. போய் அதெல்லாம் போய் பார்த்து கும்பிட்டுட்டு அதே போகலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஸ்பெஷலே என்னென்னா, நம்ம கையிலே வந்து எல்லா அபிஷேக பொருளும் வாங்கிட்டு வந்து இது பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். நான் முன்னாடியே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இனிமேல் தான் பூஜையெல்லாம் சாமிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி பிரதோஷம் நைட் டைமில் இந்த ஃபாரஸ்ட் இங்கே இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக நம்ம கொஞ்சம் ஃபாரஸ்ட் லாங் இல்லை நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம சீக்கிரம் வந்து நம்மளே பண்ணி முடிச்சிட்டோம். சரி வாங்க கீழே போகலாம். கீழே போய் பார்க்கலாம். என்னம்மா எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? என்ன பிஸ்கட் கொடுத்துறியா? பிஸ்கெட் சாப்பிட்றியா? பிஸ்கெட் ஏய், அவன் வாயிலிருந்து கவிர போகிறான். அந்த போடா. டே மாமா. ஏய், லியோ ஸ்மெல் வருது இல்லை, அதனால இரு ஏய் தருவேன், தள்ளி நில்லு. தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். தள்ளி நில்லு. தள்ளி நில்லுன்னு சொன்னேன். அங்கே நில்லு. ஐயோ இங்க வந்து சண்டை கிண்டா போட்டுருவாங்க. அங்க ஒண்ணு கோட் கொடுத்துருக்கா. இந்தா டபுளாக்கி சாப்பிட்றவங்களுக்கு கொடு. அடிச்சிக்க கூடாது. என்னமோ நீ கொடுக்குற மாதிரி. முடிஞ்சுடா. சாமி கும்பிட்டு எல்லாரும் கீழே இறங்குறோம். நானும் திவ்யா பாப்பா எல்லாருமே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த பாட்டு பாடிட்டு போகிறது. நீ பாட்டுக்கு விருட்டுன்னு ஓடுற, நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன், மெதுவாக தான் வர முடியும். காய்ஸ், இங்கே ஒருத்தர் அழகாக இருப்பார், அவரை போய் காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே தான் நான் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போது அந்த மலையில் அந்த இடத்துல தான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஸோ இப்போ அதுக்கு கீழே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், பங்கமாக இருக்குது லொக்கேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லொக்கேஷன். ஆக்சுவலி இந்த குளத்தில் வந்து எத்தனையோ நாள் வந்து தாமரை பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் நானும் இருந்தலாம். திவ்யா பாருங்க, ஆள் மறைஞ்சிட்டா. அப்படி யார் பார்க்க போகிறீங்க, என்ன பார்க்குறீங்க? சந்தன ஆஞ்சநேயர் எப்படி இருக்கார் பாருங்க, கும்முன்னு. சந்தனத்தால் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல், அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கார். சிவனை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கார் பாருங்க. சுகாயிஸ் இப்போ ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஏற்க முடியல. இப்போ அடுத்து கீழே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் அங்கே உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்னும் 2 பிஸ்கெட் பாக்கெட் இருக்குது பசங்களுக்கு போய் பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எப்படி இருந்துச்சு இந்த கோயில்? இன்னும் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது காமிக்கிறவங்களுக்கு. vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்த சாமிங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சாமிங்கள்லாம் இருக்குது, அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதையுமே நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டு வேணும்னா சொல்லுங்கள், இந்த லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன். ஓகே, அடுத்த பிஸ்கெட் பாக்கெட் போகும்போதும் கொடுத்தாச்சு, வரும்போதும் கொடுத்துடலாம். என் மூஞ்சிக்கிட்ட கடிக்காத. இந்தா திங்க மாட்டாங்க, கையில் எடுத்து கொடு. அப்படி அதை எடுத்து கொடுமா கையில். அந்த கோயிலுக்கிட்ட 2 பேர் இருக்காங்க, எங்கப்பா அழகா வாங்குது. அவன் ஏன் வரமாட்றான்? அவன் ஒரு திமிரு பிடிச்சான். அவன் கிட்ட போய் கொடுத்து
எங்களுக்கு கொடுத்துக்கு தானே இந்தம்மா இந்தடா. ருத்ராட்சம் வேற போட்டிருக்கான். இப்போ பாரு அவன் வாங்கல. கோழிக்கா இந்தப்பா கொடுத்ததை திங்காம இங்கே வந்து நிக்க வேண்டியது. அதை எடுத்து கொடுத்துட்டு வா எடுத்துட்டு கொடு. நீ தின் எங்க குறி. போ திங்கள கொடுத்தா ஐயோ எல்லாம் ஒன்றா வருது. இந்தா சண்டை போடுவாங்கன்னு சொல்லி ஒரே தான். இந்தா இந்தா அங்கே பாரு அடிச்சுடு. அவ்வளோதான் போங்க விளையாடும். சாமி கும்பிடுங்க. காய்ஸ் பைரவரை பாருங்க. இதான் பைரவர் சாமி. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பைரவருமே இருப்பாங்க. அடிச்சுங்க 2 போட்ட கூட்டி எடுத்துன்னு எடுங்க. எல்லா பைரவருமே இருப்பாங்க. திவ்யா சாமி கொடுங்க. எப்படி இருக்காது பார்த்தீங்களா பைரவர்? சூப்பராக இருக்கார்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைரவர். லியோ நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பைரவர்னால் ரொம்ப இஷ்டமாயிடுச்சு எனக்கு. விபூதி எடுத்துக்கோ லியோவுக்கு கொஞ்சம். ஸோ இப்போ அடுத்து வாராகி அம்மன். ஜதாங் 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 ஜதாங். ஸோ வாராகி அம்மன் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அம்சமாக வாராகி அம்மாவோட எல்லா அம்சமுமே இங்கே இருக்காங்க. வாராகி தாயே. ஸோ பாருங்க எல்லா அம்சம். இங்கே வாராகி அம்மன் இருக்காங்க. வாராகி அம்மனோட எல்லா அவதாரம் சாமியுமே இங்கே இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில். இதுவே சாமி கும்பிட்டுருக்காங்க. நம்மளும் போய் கும்பிடுவோம். என்ன சொல்லு? உண்டியல். சிவலிங்கம் இருக்காங்க. அபிஷேகம் போயிட்டுருக்கு காய்ஸ். அபிஷேகம் பண்ணிருக்காங்க. அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்கு. பாருங்க எல்லா சித்தரும் இங்கே இருக்காங்க. சித்தர்கள் எல்லா சித்தர்களும் இங்கே தான் இருப்பாங்க. அம்மா கீழே பார்த்துப்பா. பாபா சாமி கைஸ். பாபாவா ராகவேந்திரனா? பாபா தான். இங்கே பாருங்க முனீஸ்வரர்கள் எல்லாருமே. வா என் அப்பனை பாருங்க அழகா இருக்கார். இந்த மாதிரி கோவில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குல்ல? வேப்பமரம். அப்படியே போனால் இங்கே சில சிலைகள்லாம் இருக்குது. இங்கே பாரு இருக்காரு ஐயப்பன். இந்த 18 படி இருக்கு. அங்கிருந்து இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க போல. இங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆக்சுவலி 18 படியோடு இருக்குது. கருப்பெல்லாம் 18 படியே பாரு, செம்மையாக இருக்குல்ல. ஐயப்பா அப்பப்பா எங்களை கொஞ்சம் காப்பாற்றுப்பா. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த வேப்பமரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன நினைக்கிறது திவ்யா? இங்கே பாருங்கள், இங்கே சாமி இருக்குது, இங்கே சாமி இருக்குது. இது யாரு? இது ஏதோ ஒரு சாமி. எந்த அம்மே? மசூதி இருக்குல்ல, பெருமாள். அந்த மசூதி டீஷ் இருக்காமா? பிஸ்கெட். அதுக்கு தான் நான் முன்னால தான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் நான். ஒரு பாக்கெட்டாவது பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க, பால் தான் குடிப்பாங்க. வீரபத்ரர் சூப்பராக இருக்காங்க. டேய் அகோர வீரபத்ரர். அகோர வீரபத்ரர். ஆக்சுவலி இவருக்கு நந்தி இருக்காங்க. அது நந்தி பகவான்கிட்ட இருக்கிறது. இங்கே ஒரு சாமி இருக்காங்க. ப்ரோ ஓட்டுங்க. அது பிரித்திங்கரா தேவி. சோஃபி அம்மா ரொம்ப பிடிச்சவங்க. என்னடி பண்ணுறேன்? எங்கே போனாலும் இது இங்கே தூக்கிடுறா இவ. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா.
அடடே நிக்கிறியா 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 நிக்கிற என்ன கம்பீரமா நிக்குது பாரு இது. இப்படி தூக்கும் போது இங்க வரு இங்க வரு இங்க வரு இப்படி காலை வச்சு தள்ளுறவல இங்க இங்க வரு இங்க வரு நில்லு நில்லு அப்படியே பாரு அப்படியே பாரு. நிக்கிற ஏய் அவனையும் கொஞ்சம் தூக்கு, இவனை மட்டும் நீ தூக்கணுமா? வா 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 தூக்குற வா. நில்லு நீ அது நில்லு. வா வா வா. கைஸ் பார்த்தீங்களா, பிரித்திங்கிரா தேவி அண்ட் வீரபத்ரர் அம்மன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து இங்கே பாருங்க மாடெல்லாம் ஓனாகவே வளர்க்குறாங்க. காளை மாடு, பசு மாடு, அந்த மாடு பாருங்க பங்கமாக இருக்காப்புல. கண்ணுக்குட்டி ஒரு குட்டியா நீங்கள் பாரு ஒன்று இங்க அடிடே வாங்க ரெண்டு பேரும் இப்படி வாங்க. எங்க வீட்ல வச்சுக்கோங்களேன், எங்க வீட்ல ஒருத்தர் இருக்கான். வரீங்களா ரெண்டு பேரும்? வரீங்களா ரெண்டு பேரும்? அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்க ஓடுற எங்க ஓடுற எங்க ஓடுற சரிதா, எங்க ஓடுற எங்க இங்கே ஏரி இருக்கு பாருங்க கைஸ். வா நங்க 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 நங்க. இந்த அம்மே கன்னிமாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னிமாருங்க அம்மன் இருக்காங்க. கண்ணுக்குட்டி பால் குடிச்சிருக்கோம்னா கட்டி இருக்கும். அழகா இருக்காங்கல்ல இந்த அம்மன், சூப்பரா இருக்காங்க. சரி டேய் என்ன பண்றீங்க? நம்ம நல்லபடியா முடிச்சு கொடுத்தா அத்தா அத்தா. என்ன பண்ணுறது? ஏன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கியா? டே போனீங்கன்னு வச்சுங்களேன், மேலே தான் நம்ம அங்கேருந்து பார்த்தோம் இல்லையா, மலை மேலேருந்து பார்த்தோம்ல, அந்த லிங்கம் இதுதான். ஓகே திவ்யா, சாமி கும்பிட்டுட்டியா? ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டோம். பாருங்கள் பின்னாடி கூட பிரித்திங்கிரா தேவி சாமி இருக்காங்க. ஸோ நல்லபடியாக இன்றைக்கி பிரதோஷம் எதுமா சிவன் கோயிலுக்கு வந்தோம். அபிஷேகம் வந்து இதோ இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம், இங்கேருந்து கூட பார்த்துட்டே தான் இருக்கோம். முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, எனக்கு கால்வாசி தான். அதையும் அப்படியே இங்கே கீழே பண்ணுறாங்க, பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த கோயில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில் இந்த ஒரு 13 வருஷமாக சென்னையில் இருக்கேன். இந்த 13 வருஷத்தில் எவ்வளோ கோயில்கள் போயிருக்கேன். சென்னையில் எனக்கு இந்த கோயில் பர்டிகுலர்லி ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஏன்னா நம்ம கையாலே அவர் எல்லாமே அவருக்கு பண்றோம் அப்படின்றதுனால ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் எவ்வளோ மணி நேரம்னாலும் உட்காந்துருக்காங்க சாமி யாரும் எதுவும் இது சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இந்த இயற்கை சூழல்லாம் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த கோயில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த கோயில் வரணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னாக்கா நியர்பை தாம்பரத்தில் அண்ட் வண்டலூர், அப்புறம் வந்து கிளம்பாக்கம், பல்லாவரம், இந்த மாதிரி நியர்பையில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னாக்கா மறக்காமல் இதில் உள்ளவங்க இல்லை, பொதுவாக அந்த கோயிலுக்கு வரணும்னா சொல்லுங்கள், வேணால் லொக்கேஷன் பின் பண்ணி வைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு முருகர் இங்கே ஒருத்தர் இருக்காருங்க, இங்கே முருகர் இருக்காரு. என்ன திவ்யா? முருகப்பெருமாள், இங்கே இருந்து முருகப்பெருமாள். வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். முருகா வள்ளி தேவியானோட இருக்காரு. முத்துக்குமரா. இந்த விலாகை வந்து இந்த கோயிலில் இருந்தே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக லைட்டிங் போயிடும், நம்ம எடுக்க முடியாது. அதனால் எண்டை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே கைஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்ககிட்ட இருந்து எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க, ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. யாரெல்லாம் பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் டபுள் டாப் அந்த vlogக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க, vlogக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்க மதன் தேவ்யா. பாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.